இப்ப டயபெட்டிஸ் வந்துருச்சுனாலே எப்படி வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிடணும்னா, நீங்க வந்து அரிசிய வந்து குறைச்சுக்கோங்க. அடுத்து வந்து நவதானியம் நவதானியம் வந்து போயிடுங்க. கூழு, களி அந்த மாரி கிண்டி சாப்பிடுற மாரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து உணவு அளவ குறைங்க. ஆனா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இப்ப நீங்க வெஜிடபிள்லாம் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயம் வந்து சுகர் கூடாதுங்க. அந்த டியூபர் கிழங்கு இருக்கு இல்லையா? கிழங்கு ஐட்டங்கள் தான் வந்து கூட்டும். மத்தபடி காய்கறி ஐட்டங்கள் சாப்பிட்டீங்கன்னா, சுகர் வந்து கூடாது. வெஜிடபிள் சூப்பு, பழங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா வெஜிடபிள் சூப்புக்கு வந்து வந்துருங்க. வெஜிடபிள் வந்து இப்ப இந்த சாதம் இவ்வளவு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட இதே அளவு இல்லைன்னா இதை விட கொஞ்சம் கூடவே நீங்க வந்து வேக வச்ச காய் வேக வச்சு சாப்பிடலாம். பச்சையில வந்து இந்த தயிர் பச்சடி போடுவாங்கல்ல, வெள்ளரிக்காய்லாம் ரொம்ப ஐடியலுங்க. அது மாதிரி நீளமான வெங்காயம் சொல்லுவாங்கல்ல, பல்லாரி வெங்காயம், அதுவுமே தயிர் பச்சடி போட்டு நல்லா தாராளமா சாப்பிடலாம். ஆனா அந்த தயிர்ல வந்து ஆடையை எடுத்துட்டு உர ஊத்தின தயிரா இருக்கணும். அதாவது அந்த ஃபேட் வந்து கண்டென்ட் வந்து குறையா இருக்கணும். அதுதான் மெயினா. சோ அது வந்து இது பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தயிர் பச்சடி இது பண்ணி சாப்பிடலாம். முளைக்கட்டின பயிர் வகைகள் சாப்பிடலாம். சோ எப்பவுமே வந்து சுகர் வந்து கண்ட்ரோலா இருக்கணுங்க. சுகர் ப்ராப்பரா கண்ட்ரோலா இருந்தாலே வாஸ்குலோபதி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.